அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 913 நம்ம கொடுத்த கெஸிங் என்னென்னா 641 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். நம்மளுக்கு ஏபி அதாவது 641 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம். சரிங்களா? ஸோ இதில் பாக்ஸில் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு 614 வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது 641 வந்திருக்கும், 146 வந்திருக்கும். சரிங்களா? 164 வந்திருக்கும். ஸோ இப்படி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு 913 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம பாக்ஸில் போட்டோம்னா 614 641 மாதிரி தான் செட்டு கிடைக்கும். ஸோ இதில் பிசி அப்படிங்கும்போது 13, நம்ம கணிப்பு பாக்ஸில் எடுத்தது 14, இவ்வளோ தான் வித்தியாசம். சரிங்களா? மற்றபடி அதாவது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம கணக்குப்படி 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. இவ்வளோ தான் நம்ம சொன்ன விஷயங்கள், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நம்ம 2 மணிக்கு மெம்பர்ஷிப்பில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிடுறேன். ஸோ மெம்பர்ஷிப் 2 மணிக்கு போஸ்ட்டில் நான் போட்டது 7150 அப்படிங்கிற மாதிரி நான் கணிப்பு எடுத்தேன். சரிங்களா? ஆனால் ரிசல்ட் 3993. டெய்லி ஃபாலோப்பில் இருந்துட்டு தான் இருக்குது. 3113. ஸோ இதை நம்ம பாக்ஸில் போட்டால் கூட 5017 அப்படின்னு வந்துருக்கலாம், 5017 வந்துருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 1507 வந்துருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 0517 வந்துருக்கலாம், 0517 வந்துருக்கலாம். இப்படி பாக்ஸில் போடும்போது நம்மளுக்கு கணக்கில் வந்திருக்கலாம். ஸோ நான் 7150 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம். அதாவது நான் டி போர்டில் 7 எடுத்தேன், வந்தது 3. காமனாக 1 அப்படிங்கிறத நான் எடுத்தேன், அது பி போர்டில் இருக்குது. ஸோ 50 அப்படிங்கிறது எடுத்ததில் அந்த 5க்கு 9, 0க்கு 3. இவ்வளோ தான் விஷயம். எப்போவுமே அந்த 4D கணிப்பு எடுக்கும்போது அதில் எந்த இடத்துல நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. இப்போ நேற்று கணிப்புலாம் நீட்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆனிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் அதாவது நேற்று நம்ம கொடுத்துருந்தா இப்படி தான். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி ஒரு கணிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய நண்பர்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்படியே போயிட்டுருக்காது. கூடிய விரைவில் 4D டைரெக்டாகவே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இதன் மூலிமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 4D கெஸ்ஸிங் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அதில் பாக்ஸில் இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏபிசி கண்டிப்பாக உட்காந்துரும். டி போர்டு நான் நேற்று சொன்ன மாதிரி டி போர்டு 1 நான் சொன்னேன், அல்லது 7 சொன்னேன். இன்றைக்கி நான் எடுத்தது பார்த்திங்கன்னா நான் 7 அப்படிங்கிறது எடுத்தேன். சரிங்களா? ஆனால் நாளைக்கு தான் அந்த 7ங்கிறது வாய்ப்பு இருக்காங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு அதாவது நேற்றுக்குரிய கணிப்புகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்குரிய கெஸிங் எப்படி பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா போன மாதம் ஒரு உதாரணத்துக்கு மார்ச் 1 போன மாதம் பிப்ரவரி 1 என்ன ரிசல்ட்டு ஜஸ்ட்டு காமனாக பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி மாதம் 1 0890 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. சரியா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாத கணக்கில் ஒரு செட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், எடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படின்னா சனி ஞாயிறு. சரிங்களா? சனி ஞாயிறு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் 3913. இங்கே 2க்கு 0 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, பவரில் வந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரி வரும். சரிங்களா? 2க்கு 0னா நம்மளுக்கு பவரில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி நண்பர்கள், இப்போ 2க்கு 0 அப்படிங்கும்போது 3க்கு 1. ஓகேவா? நம்மளுக்கு 3க்கு 1. சரி, இங்கே என்ன இருக்குது, 4க்கு 8 இருக்குது. 4க்கு 8 அப்படின்னா 9க்கு 3. இங்கே 7க்கு 9 இருக்குது. 7க்கு 9னா 1க்கு 3. இங்கே 7க்கு 0 இருக்குது. இங்கே 7க்கு 0 இருக்குது. அப்படிங்கும்போது 7க்கு 0னா 3க்கு 6. சரி, இது இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1336 அப்படின்னு கிடைக்கிது. சரி, இது ஒரு பக்கம் நான் எழுதிக்கிறேன் நண்பர். ஓகேவா? இதை ஜஸ்ட்டு ஒரு பக்கம் நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம பார்க்குற பேட்டர்ன் தான். எப்படின்னா இந்த கடைசியில் இது நம்மளுக்கு ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு, இது டி போர்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கெடுக்கிறோம். ஓகே, 6க்கு 2, 2க்கு 3, 5623, 5 6 2 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு என்ன வரும்,
5 6 2 3 அப்படிங்கும்போது 3க்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3க்கு 0 தான் வரணும் சொல்ல போனால். ஓகேங்களா, 3க்கு வந்து 0 தான் வரணும். 5க்கு 6 6க்கு 2. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு இங்கே 2 + 1 3 இருக்குது, இங்கே 5 + 1 6 இருக்குது. சரியா? அப்போ என்ன ஒரு விஷயம் நோட் பண்ணணும்னா, இந்த 5 6 ஒரு செட்டு, இந்த 5 6 ஒரு செட்டு, இந்த 2 3 ஒரு செட்டு. இப்போ இந்த இடையில இருக்கிறது இந்த 6க்கு 2 அப்படின்னா அப்போ 3க்கு என்ன வரும்ன்றது தான் கணக்கு. உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். 5 + 1 5, அதாவது 5 + 1 6, 5 6 இங்கே இருக்குது, 5 6 இங்கே இருக்குது, இங்கே 2 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, இங்கே 6க்கு 2 அப்படின்னா அப்போ 3க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிப்பாக நான் வந்து 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ போர்டில் வந்து நான் 9ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், இங்கே வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 641 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு நம்ம இன்றைக்கி எடுத்துருந்தோம். 6 4 1 அப்படின்னு எடுத்தோம். சரிங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6 4 1 அப்படின்னு எடுத்தோம். சரி, இப்போ நான் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 6க்கு 8 8க்கு 6 6க்கு 1 6 8 6 1. 6க்கு 8 8க்கு 6 அப்படிங்கும்போது நான் 6க்கு 4 வரும்னு நினச்ச இடத்துல அவள் 6க்கு 1ன்னு வச்சுட்டான். அப்படிங்கும்போது 6க்கு 1ன்னு வச்சானா என்ன மாதிரி வரும் அப்படின்னா என்ன வரும் பார்ப்போம். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு 1ன்னு வந்துச்சுன்னா என்ன வரும்? 9க்கு 6னா 6க்கு 4னா 6க்கு 1னா 1க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 617 6 8617. ஸோ 6க்கு 1 தெளிவாக சொல்கிறேன், ஒரே நிமிஷம். ஆமாம், நான் 7ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். 6க்கு 1னா 1க்கு 7. சரியா? அதே மாதிரி 6க்கு 1னா இந்த இடத்துல 6க்கு 2னா 2க்கு 9னா 1க்கு வந்து 8. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 8ன்னு ரெண்டு எண் எனக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஃபைனல் பண்ணப்போ 6க்கு 2க்கு 9னா 1க்கு 8. சரியா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6க்கு 2க்கு 1னா 1க்கு 0. ஸோ நம்மளுக்கு பி போர்டில் வந்து மொத்தம் 6க்கு 1னா 1க்கு 8, இல்லை 6க்கு 1னா 1க்கு 7 அப்படின்னு வருது. 8 ஏற்கனவே இங்கே வந்துருச்சு. எப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஒரு 10 நாள் ரிசல்ட்டை கூட பாருங்களேன். இந்த ஒரு 10 நாள் ரிசல்ட்டை பாருங்கள். இந்த ஒரு 10 நாள் ரிசல்ட்டில் வந்து டபுள்ஸு நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 7 அப்படிங்கிறது கொஞ்சம் இதில் எங்கேயுமே இல்லை. ஸோ காமனாக நான் என்ன பண்ணேன்னா 7. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. ஓகேங்களா? எப்படின்னா ஏ போர்டு 9, பி போர்டு 7, சி போர்டில் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். 6க்கு 8 8க்கு 2 2க்கு 8 8க்கு 9. ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 8 9 8 8 to 8 9 8 to 8 6. சரி, இப்போ இந்த இடத்துல ஒன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 6க்கு 9னா இங்கே 9க்கு என்ன வரும்? 6க்கு 9னா 9க்கு 2 வரணும். சரிங்களா? அப்படிங்கும்போது 9க்கு 8க்கு 9. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 1 9.
சரி, ஓகே. இப்போ இதே மாதிரியே 8 + 1 9ஆ, இல்லை ஏதாச்சும் ஒரு எண்ணை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? 8க்கு 9னா 9க்கு 9 திருப்பி இறங்கிது. ஓகேவா? ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8க்கு 4, 7க்கு 4, 8க்கு 1. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பவர் தான் நண்பர்களே வந்திருக்கு. எங்கேயுமே வந்து இந்த ப்ளஸ் பண்ணி ப்ளஸ், அதாவது 5க்கு 6, 6க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் 8க்கு 9, 9க்கு 9ன்னு வந்திருக்கு. ஓகேவா? பாக்கி இருக்கிற அந்த ஏ போர்டில் எங்கேயுமே ப்ளஸ் பண்ணலை, அதாவது மைனஸில் இருக்குது. இந்த பக்கம் இங்கே 4க்கு 3 இருக்குது, 4க்கு 3, 3க்கு 3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பண்ணதில் நம்மளுக்கு வந்து திருப்பி ரிப்பீட்டடாக அந்த 9ங்கிறது தான் நம்மளுக்கு கணக்கில் வருது. ஸோ இதுலேருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4க்கு டபுள்ஸ் இருக்குது. 9, 7, 9 பாக்ஸ். அவ்வளோதான். அதாவது 9க்கு 1 3 அப்படிங்கிற எண்ணுக்கு 9க்கு 1, 9க்கு 9, 1க்கு 7, 3க்கு 9, 979 பாக்ஸ் நண்பர்களே. அவ்வளோதான். சரியா? ஓகே. இப்போ வந்து ஆல் போர்டு 9, 9க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் பவரு. ஆனால் 6 வராமல் 7 வரலாம். ஸோ 9 அல்லது 7 ஆல் போர்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 9 இல்லை 1, ஏன்னா 1 பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 1, அவ்வளோதான். சரி, ஏபிஎஸ்சிபிசி உங்களுக்கு ஒரு செட்டு தான் கொடுத்துருக்கேன். அதனால் ஏபிஎஸ்சிபிசி அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இதுவாக வேணாம். அதனால் இதையும் இதோட சிம்பிளாக முடிச்சுக்குவோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்த சம்ருதி ரிசல்ட் என்ன இருக்குன்னா 0268. சரி, இப்போ வந்து நான் வந்து டி போர்டில் என்ன வருன்ற ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ காருண்யா சம்ருதியில் கடைசியாக டி போர்டில் 0, அதுக்கு முன்னாடி 4. ஸோ 4க்கு 0னா 0க்கு 4 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் ஒரு 2-3 சார்ட்டை எடுத்து பார்த்துருவோம். 2 சார்ட்டை பார்த்தோன்னா தெரிஞ்சு விதையும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 0063, 4330, 0268. ஸோ 0க்கு 4, 4க்கு 0, 040 அப்படிங்கிறதுக்கு 4க்கு 0னா 0க்கு வந்து 6. ஸோ 6 வராமல் 7 வரலாம். எனக்கு நேற்று எடுத்த கணிப்பு 7 நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 7 வரலாம் நண்பர்களே. ஸோ இப்போ டி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 இவ்வளோ தான். ஓகேங்களா? உங்களுக்கு டி போர்டை எடுத்து 7, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 7979 ஒரு கணக்கு இருக்குது. ஆனாலும் நாளைக்கு அந்த 2 மணி வரைக்கும் ரிசல்ட் வரதை வச்சு தான் மேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? இருந்தாலும் இது 7979ங்கிறது அது அந்த டி போர்டு வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் 7 பிடிச்சிருக்கேன். சரியா? அவ்வளோதான். ஸோ இது கடைசியாக வந்த ரிசல்ட் கணக்குப்படி நம்மளுக்கு 0268 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா? 0268 அப்படின்னு நம்மளுக்கு கணக்கு வந்திருக்கு. 0க்கு 2, 2க்கு 6, 2க்கு 6 அப்படிங்கும்போது 2க்கு 6, 6க்கு 8. ஸோ நம்மளுக்கு வந்து 7979 அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு வச்சுருவோம். இவ்வளோ தான் நமக்கு எடுக்கிற கணிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை.
மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.